வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். புது வரிகள் இல்லாத இடைக்கால பட்ஜெட் தாக்கல். சேவை வரியில் நெல், அரிசி, ரத்த வங்கிகளுக்கு விலக்கு. 2009ஆம் ஆண்டு வரை கல்விக் கடன் பெற்றவர்கள் வட்டி தள்ளுபடி. கார்கள், பைக்குகள் மீதான வரி குறைப்பு. மொபைல் போன், நுகர்பொருட்களும் விலை குறையும். கட்டுப்பாட்டுக்குள் நிதி பற்றாக்குறை. நாட்டின் வளர்ச்சி அதிகரித்திருப்பதாக சிதம்பரம் புள்ளி விவரம். விரிவான செய்திகள். பார்லிமென்டில் திங்களன்று நிதியமைச்சர் சிதம்பரம் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் 4.6% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது 2017ஆம் ஆண்டில் 3% கட்டுப்படுத்தப்படும் என்றும் சிதம்பரம் கூறினார். 2014-2015ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். அப்போது சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு தெலங்கானா எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். அதை பொருட்படுத்தாமல் இடைக்கால பட்ஜெட்டை சிதம்பரம் படித்தார். சிதம்பரம் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2013-14ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை 4.6% கட்டுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அபாய அளவான 4.8% விட இது குறைவு என்று சிதம்பரம் கூறினார். ஆனால் நடப்பாண்டின் எரிபொருள் மானியத் தொகை 35,000 கோடி ரூபாய் அடுத்த நிதியாண்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட கடின முயற்சிகளால் நிதி பற்றாக்குறை விகிதம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்துள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை விகிதம் 2014-15ஆம் ஆண்டில் 4.2%ஆகவும் 2015-16ஆம் ஆண்டில் 3.6%ஆகவும் இருக்கும் என்றும் 2017ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறையை 3% குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் சிதம்பரம் கூறினார். The fiscal deficit for 2013-14 will be contained at 4.6% of GDP, well below the red line that I had drawn last year. More importantly, the current account deficit that threatened to exceed last year's CAD of $88 billion will be contained at $45 billion. 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 8.4%ஆகவும் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.6%ஆகவும் இருந்தது என்று கூறிய சிதம்பரம், கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதம் 6.2% இருந்தது என்று சுட்டிக்காட்டினார். 1999-2004ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சி விகிதம் 5.9% இருந்தது என்றும் சிதம்பரம் ஒப்பிட்டு கூறினார். Over a period of 33 years, the trend growth rate in India has been 6.2%. Average annual GDP growth during the period 1999-2004 was 5.9%. That is below the trend rate. In the next 5-year period, 2004-2009, it was 8.4%. And in the period 2009-2014, going by the CSO's estimate, it will be 6.6%. கடந்த 10 ஆண்டுகளில் 14 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய சிதம்பரம், நடப்பாண்டில் பஞ்சாயத்து ராஜ் திட்டங்களுக்கு 7,000 கோடி ரூபாயும், சமூக நீதித்துறைக்கு 6,730 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ராணுவத்துக்கான நிதி 10% அதிகரிக்கப்பட்டு 2,24,000 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி விரைவில் துவக்கப்படும் என்றும் தற்போது 7 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய சிதம்பரம், தேசிய சூரிய ஒளி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 4 அல்ட்ரா மெகா சூரிய ஒளி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 2,34,600 மெகாவாட்டாக மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிதம்பரம் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூடுதலாக 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், ஏற்கனவே நிர்பயா நிதிக்கு ஒதுக்கப்பட்ட 1,000 கோடி ரூபாயுடன் நடப்பாண்டில் மேலும் 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் சிதம்பரம் அறிவித்தார். கடந்த ஆண்டில் இருந்தது போலவே நடப்பாண்டிலும் திட்ட செலவு 5,55,322 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறிய சிதம்பரம், நடப்பு நிதியாண்டில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு மானியமாக 1,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், எரிபொருள் மானியமாக 1,31,397 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என்று அறிவித்தார். ஆதார் அடையாள அட்டை திட்டத்தில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் இதன் மூலமே மக்களின் மேம்பாடு சாத்தியம் என்றும் சிதம்பரம் கூறினார்.
இடைக்கால பட்ஜெட்டில் கார், பைக், மொபைல் போன்கள் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டுள்ளது. சேவை வரியிலிருந்து நெல் மற்றும் அரிசிக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில் வளர்ச்சியையும் உள்நாட்டு உற்பத்தியையும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியை அதிகரிக்கும் வகையில் உற்பத்திக்கான முதலீட்டில் மத்திய சுங்கவரி 12% 10% குறைக்கப்பட்டுள்ளது. சிறிய ரக கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், SUV வாகனங்களுக்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் சிதம்பரம் அறிவித்தார். சிறிய ரக கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், ஸ்கூட்டர்கள் மீதான சுங்கவரி 12% 8% குறைக்கப்பட்டுள்ளது. பெரிய ரக மற்றும் நடுத்தர கார்களுக்கான சுங்க வரி விகிதம் முறையே 27% 24%, 24% 20% குறைக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்போர்ட்ஸ் யுட்டிலிட்டி வெஹிக்கிள் எனப்படும் SUV வாகனங்களுக்கான சுங்க வரி 30% 24% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் சிதம்பரம் கூறினார். மத்தியில் புதிய அரசு பதவியேற்று புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் வரையில், அதாவது இந்த ஆண்டு ஜூன் 20 வரையில் இந்த வரி குறைப்பு அமலில் இருக்கும் என்றும் சிதம்பரம் குறிப்பிட்டார். சுங்க வரி விகிதம் குறைக்கப்பட்டதன் காரணமாக மோட்டார் சைக்கிள்கள், ஸ்கூட்டர்கள், கார்களின் விலை கணிசமாக குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மொபைல் போன்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையிலும், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதை குறைக்கும் வகையிலும் எல்லாவிதமான மொபைல் போன்கள் மீதான சுங்க வரி விதிப்பு 6% மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல சோப்பு போன்ற பொருட்களின் மீதான உற்பத்தி வரியும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் மொபைல் போன், சோப்புகளின் விலை குறையும். இதேபோல விற்று தீரும் நுகர்பொருள் மீதான வரி 12% 10% குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு விவசாய உற்பத்தி பொருட்களான நெல் மற்றும் அரிசிக்கு விதிக்கப்பட்ட சேவை வரி முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல ரத்த வங்கிகளுக்கும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. கடந்த 2009 ஆண்டு வரை கல்விக் கடன் பெற்றவர்களுக்கு வட்டி தொகை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2009 ஆண்டு மார்ச் 31 வரையில் கல்விக் கடன் பெற்ற மாணவர்களின் 2600 கோடி ரூபாய் வட்டி தள்ளுபடி செய்யப்படுவதாக இடைக்கால பட்ஜெட்டில் நிதி அமைச்சர் சிதம்பரம் கூறியுள்ளார். இதன் மூலம் 9 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் கல்விக்கான செலவு 10,145 கோடி ரூபாயிலிருந்து தற்போது 79,251 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறிய சிதம்பரம், ராணுவத்தில் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் எனும் பெயரிலான சம ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த 2014-15 ஆண்டில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். We need a young fighting force, we need young jawans and we need young officers. We also need to take care of those who serve in the defence forces. I am happy to announce that government has accepted the principle of one rank, one pension for the defence forces. This decision will be implemented prospectively from the financial year 2014-15. ஜனவரி 2014 வரையில் 6,60,000 கோடி மதிப்பிலான 296 திட்டங்களுக்கு முதலீட்டுக்கான கேபினெட் கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் சிதம்பரம் கூறினார். சென்னை, பெங்களூரு, மும்பை, அமிர்தசரஸ், கொல்கத்தா இடையில் மேலும் 3 தொழில் காரிடார்கள் உருவாக்கப்படும் என்றும் சிதம்பரம் அறிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த நிதியாண்டின் நிதிச் சட்டங்களில் மாற்றம் இல்லை என்றும் சிதம்பரம் கூறியுள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரும் பணக்காரர்களுக்கான கூடுதல் வரி நீடிக்கும். ஆண்டுக்கு 1 கோடிக்கு மேல் வருவாய் ஈட்டும் தனிநபர்களுக்கு 1% கூடுதல் வரியும், அதேபோல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான 5% கூடுதல் வரியும் நீடிக்கும். இடைக்கால பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் வரும் ஜூன் 30 வரை அமலில் இருக்கும். லோக்சபா தேர்தலுக்கு பின் புதிதாக தேர்வு செய்யப்படும் அரசு புதிய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும். சட்டசபைக்கு வெளியே பேட்டி கொடுத்தது தொடர்பாக ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த சபாநாயகர் தனபால் துரைமுருகனை 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் 28 சட்டசபைக்கு வெளியே சட்டசபை திமுக தலைவர் ஸ்டாலினும் துணைத் தலைவர் துரைமுருகனும் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது திமுக MLA வேலுவை அமைச்சர் முனுசாமி கேவலம் கண்டக்டர் என்று பேசியதாக தெரிவித்தனர். மறுநாள் சட்டசபை கூடியதும் தான் பேசாத வார்த்தையை பேசியதாக சபைக்கு வெளியே பேட்டி தந்தது உரிமை மீறல் பிரச்சினை என்று கூறி நடவடிக்கை எடுக்க அமைச்சர் முனுசாமி கோரிக்கை விடுத்தார்.
இதையடுத்து இப்பிரச்சினை உரிமைக்குழு விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக திங்களன்று சட்டசபையில் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அறிக்கை தாக்கல் செய்தார். அதன் அடிப்படையில் அவை முன்னவர் பன்னீர்செல்வம் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து பேசிய சபாநாயகர் தனபால் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு சட்டசபையிலிருந்து அனுப்பிய கடிதத்திற்கு பதில் தராத துரைமுருகனை 5 நாட்கள் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார். திங்களன்று சட்டசபைக்கு திமுக எம்எல்ஏக்கள் யாரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறன்று இரவு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்தது. இதைத் தொடர்ந்து சென்னையில் திங்களன்று செய்தியாளர்களை சந்தித்த வானிலை மைய இயக்குநர் ரமணன், லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் தீபகற்பம் மீது நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்ததாகவும், இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் தீபகற்பத்தின் மேலடுக்கிலே நிலவும் ஒரு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 3 சென்டிமீட்டர் களம்பகத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ஆலங்காயத்தில் 2 சென்டிமீட்டரும், சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் திருப்பத்தூரில் தலா 1 சென்டிமீட்டரும் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் லேசான மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு போக்குவரத்து துறை நடத்திய ரத்த தான முகாமில் 53,000 பேர் பங்கேற்று கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவரது 66வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி ரத்த தான முகாம் நடந்ததை சுட்டிக்காட்டிய ஜெயலலிதா இதன் மூலம் கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். ஒரே நாளில் தமிழக போக்குவரத்து துறை ஏற்பாட்டின்படி 53,129 பேர் ரத்த தானம் செய்ததாகவும், இந்த சாதனை கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்துள்ளதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஹரியானா மாநிலத்தில் 43,752 பேர் ஒரே நேரத்தில் ரத்த தானம் செய்த முந்தைய கின்னஸ் சாதனை தமிழகத்தில் முறியடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ஜெயலலிதா, மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் குருதி கொடை தந்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திங்களன்று தலைமைச் செயலகம் வந்த கின்னஸ் அமைப்பு பிரதிநிதி லுசியா கின்னஸ் உலக சாதனைக்கான சான்றிதழை முதல்வர் ஜெயலலிதாவிடம் வழங்கினார். பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்களன்று தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்துடன் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் நிறுவனத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக 30,000 பணியாளர்கள் தொகுப்பூதிய முறையில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு அடிப்படை சம்பளம் இல்லை, காலமுறை ஊதியம் இல்லை, பணி விதிகள் வகுக்கப்படவில்லை. மொத்த ஊதியம் தொகுப்பூதியமாக 6,000, 4,000, 3,000 என்று வழங்கப்பட்டு வருகிறது. பட்டம் படித்தவர்கள் 6,000 பேர் இதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காலமுறை ஊதியம் இல்லாத இவர்களுக்கு, பணி நிரந்தரம் இல்லாத இவர்களுக்கு, பணி பாதுகாப்பு இல்லாத இவர்களுக்கு, பணி விதிகள் தொகுக்கப்படாத இவர்களுக்கு இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்ற அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரிலேயே தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமை அன்று சவரன் 23,000 ரூபாயை எட்டியது. சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 23,016 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,877 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 80 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 52 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 48,640 ரூபாயாக இருந்தது. தேனி மாவட்டத்தில் ஐயம்பட்டி ஜல்லிக்கட்டு, பாலார்பட்டி சேவல் சண்டை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தேனி மாவட்டம் ஐயம்பட்டி வல்லடிக்கார ஏழை காத்த அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. முதலாவதாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக கொண்டு வரப்பட்டது.
அதன் பின்னர் துவங்கிய போட்டியில் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, விருதுநகர், திருச்சி, கரூர், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறங்கின. 5 நிமிடங்களுக்கும் மேலாக வீரர்களுக்கு காளைகள் போக்கு காட்டியதும், இதனால் வீரர்கள் மாடுகளை பிடிக்க முடியாமல் திணறியதும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. ஜல்லிக்கட்டு களை கட்டிய நிலையில் சேவல் சண்டையும் சிலிர்க்க வைத்தது. 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணை கட்டிய கர்னல் ஜான் பெனிக்விக் பிறந்தநாள் விழா தேனி மாவட்டம் பாலார்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு சேவல் சண்டை நடந்தது. 4 பிரிவுகளாக நடந்த போட்டியில் தேனி, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், திருச்சி, விருதுநகர், நெல்லை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் போட்டியில் பங்கேற்றன. கிராம பொதுமக்கள் முன்னிலையில் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நாங்கள் ஒரு வெற்றிக்கால் சேவல் போட்டி நடத்துகிறோம். இதுக்கு மாநில அளவுலையும் கேரளாவிலிருந்து திருச்சி, மதுரை எல்லா ஏரியாவிலிருந்து சேவலுக்கு வந்திருக்கு. இப்போ இங்கே ஒரு 300 சேவல் வரைக்கும் இங்கே சேவல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற ஆணைப்படி கால்நடை மருத்துவர்கள் சேவல்களை பரிசோதனை செய்த பிறகே போட்டிகள் நடத்தப்பட்டன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.